நண்பர்களே, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இருக்கிற பெரிய தலைவலி தோனி தாங்க. ரெண்டாவது தலைவலி நம்ம அஸ்வின். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் தலைவலி அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அஸ்வின்லேருந்து வரேன். அஸ்வினை நம்ம சிஎஸ்கே டீம் 10 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருக்கோம். அஸ்வின் 10 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தாவா விளையாடுறாரு இப்போ. அஸ்வின் பேட்டிங்லேயும் ஃபார்ம் இல்லை, பவுலிங்லேயும் ஃபார்ம்ல இல்லை. அதுவும் இந்த பெங்களூரில் சால்ட் அஸ்வின் போடுற ஓவர் எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு 6 அடிக்கிறான். நேற்று மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸில் நிதிஷ் ராணா அஸ்வின் போடுற ஒவ்வொரு பாலையும் 6-4ன்னு அடிக்கிறான். அஸ்வின் போடுற ஒரு ஓவரில் 19 ரன் கொடுக்குறாரு. அதனால் அஸ்வினை எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே எடுத்திருந்தாங்கன்னா நம்ம சிஎஸ்கே இந்நேரம் இந்த 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருந்துருக்கோம். சரி, ரெண்டாவது நான் பெரிய தலைவலி தோனி தாங்க. சொல்லக்கூடாது தான், ஆனால் எனக்கு தோணுது. தோனி ஏன் தலைவலின்னு சொல்கிறேன்னா, தோனி ஃபஸ்ட்டுலாம் பழைய சீசனில் எடுத்து பாருங்களேன், ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 10 பாலுக்கு ஒரு 50 ரன் 40 ரன் இருக்கிற சமயத்தில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு தோனி 6-4ன்னு அடிப்பார். ஆனால் இப்போ 6-4 அடிக்கிறதுக்கு பயப்படுறாரு. அவர் சிஎஸ்கே ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு துளி கூட அவரோட மைண்டில் இல்லை. அவர் 6 ஹிட் அடிக்கணும். பாருப்பா தோனி, பாருப்பா ஒரு 150 மீட்டரில் 6 அடிச்சிட்டாரு, தோனி ஒரு 100 மீட்டரில் 6 அடிச்சிட்டாரு அப்படின்னு தோனியோட ரசிகர்கள் தோனியை புகழ்ந்து பேசணும். அதுக்காக மட்டும்தான் தோனி இப்போ நம்ம சிஎஸ்கேல விளையாண்டுட்டு இருக்காரு. தோனியோட ரசிகர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, சிஎஸ்கே ஜெயிக்கலனாலும் பரவாயில்லைங்க, தோனி 2 6 அடிச்சிட்டாரு, தல தரிசனத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு தான் தோனியோட ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ உங்களுக்கு தோனி வேணும், சிஎஸ்கே வேண்டாமா? இது எந்த வகையில் நான் தெரியலைங்க. நம்ம இப்போ இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 மேட்ச்லையும் தோத்துட்டோமா? அந்த 2 மேட்ச்லையும் தோத்ததுக்கு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க. ஏன், நான் கூட தான் சொல்கிறேன். ஆனால் தோனி மாதிரி ஒரு பிளேயரை கொடுக்கறது இந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு. தோனியை சிஎஸ்கேலேருந்து தூக்கக்கூடாது அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் என்னங்க பண்ண முடியும்? தோனியை வச்சு தான் ஃபினிஷிங் பண்ண முடியும். தோனி ஃபினிஷராக அவர் மேட்சை சரியாக விளையாடுறதே கிடையாது. போன மேட்ச்சில் கூட ஒரு ஓவருக்கு ஒரு 19 ரன் அடிக்கணுங்க. தோனி நினச்சிருந்தா சரி, ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்கணுங்க. தோனி நினச்சிருந்தா 3 6 அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தோனியால் அடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஆர்சிபி மேட்ச்சில் தோனி 9வது பேட்ஸ்மேனாக உள்ளே வராரு. ஏன், அதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி தோனி பண்ணுற தப்பை வச்சுக்கிட்டு நாம் எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட்டை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அஸ்வின் மேலேயும் தப்பு இருக்குது, தோனி மேலேயும் தப்பு இருக்குங்க. இவங்க 2 பேர்த்தையுமே சிஎஸ்கே டீமை விட்டு தூக்குற அதிகாரம் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இல்லை. அதனால் இருக்கிற பிளேயர்ஸை வச்சு தான் ருத்ராஜ் கெய்க்வாட் லீட் பண்ணி அடுத்தடுத்த மேட்சுகளில் விளையாடணுங்க. நண்பர்களே, நான் இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பெரிய தலைவலின்னு சொன்னல, இது கரெக்டாக தப்பா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தலைவலி தாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. நண்பர்களே, இனிமேல் வர மேட்சுகளில் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி பிளேயிங் லெவனை செட் பண்ணணும், இல்லை யார் இப்போ விளையாடுற மேட்சுகளில் சரியாக விளையாடுறதில்ல அவங்கள இப்போவே சிஎஸ்கே டீமை விட்டு தூக்கணும், இந்த ஆளுங்களை நம்ம டீமுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் மக்களே. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.